ஐசோலேட்டட் ஃபுட்டிங் டிசைன் அப்படிங்கிறது வந்து நான் இங்கிலீஷில் வந்து போட்டிருந்தேன் ஏற்கனவே. சில பேர் வந்து அதை தமிழில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தமிழில் போடுறேன். ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க இந்த நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிராயிங் பாருங்கள். இது ஒரு பில்லர், மேலேருந்து கேட்டு இது பில்லர். இது வந்து ஃபுட்டிங் காங்க்ரீட்டு. அது கீழே வந்து 1/10 பிளைன் சிமெண்ட் காங்க்ரீட்டில் போட்டு வச்சுருக்கு. இது இஸ் எக்ஸ்கவேஷன். இந்த இந்த பில்லருக்கு எவ்வளவு அகலம், நீளம் அகலம் கொண்ட ஃபுட்டிங் வேணும் அப்படிங்கிறதும், இதுக்கு டெப்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிசைனில் பார்க்க போகிறது. பாருங்கள், இந்த பில்லர் மேலே இந்த காட்டியிருக்க மாதிரி சின்ன ஏரோ போட்டிருக்கு இல்லையா, இதுதான் லோடு, ஆக்சியல் லோட் அப்ளைடு ஓவர் த காலம் ஆர் பில்லர். அது ஃபுட்டிங். இந்த லோடு அப்ளை பண்ணுறதுனால இந்த ஃபுட்டிங் ஸ்லாப்பில் பாட்டமில் இருக்கக்கூடிய மண் வந்து சர்டன் ஃபோர்ஸை வந்து அப்போர்டாக ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் இது மேலே அப்ளை பண்ணால், இது கீழிருந்து மேலே அப்ளை பண்ணால் ஈக்லிபிரியம் நிற்கிது. ஸோ திஸ் ரியாக்ஷன் ஆஃபர்ட் பை த சாயில் இஸ் கால்ட் சாயில் ரியாக்ஷன் டியூ டு ஆக்சியல் லோட். ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் டிசைன் இது. இது பாருங்கள், அந்த எந்த காலத்தோட லோடு வந்து 1360 kN. இதுக்கான இந்த காலத்துக்கான ஃபுட்டிங் டிசைன் பண்ண போகிறோம். காலம் விட்த் எவ்வளவு? 0.3 மீட்டர். காலத்தோட லாங்கர் சைட் சைஸ் எவ்வளவு? 0.53. ஓகே, அந்த நிலம் எந்த நிலம்? அந்த நிலத்தோட சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி 20.75 டன்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். இது வந்து கிலோ நியூட்டனில் மாற்றிருக்கு. இன்ட்டு 10 போட்டால் கிலோ நியூட்டன். ஓகே, ரெக்வயர்டு ஏரியா எவ்வளோ? இந்த லோடு டிவைடட் பை சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி போட்டால் எவ்வளோ ஏரியா நமக்கு அந்த ஃபுட்டிங் லோடு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இது வந்து ரூட்டு போட்டு அது வந்து சைட்ஸ் கிடைக்கும் இல்லைங்க. அதை வந்து சில டயத்தில் வந்து இதனோட ரூட்டு போட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியாகவும் வச்சு அந்த இடம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ 2.1 by 3.1. இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 6.51 ரெக்வயர்டு 6.55. கொஞ்சம் கம்மியாக போடுறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி சாயில் ரியாக்ஷன் வந்து இந்த 20.75 டன்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர்லேயே வரணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கூடுதலாகவும் வரலாம், பின்னால் வரும் அது. சரி, ஓகே. ஃபேக்டர்ட் ஆக்சியல் லோடு அப்படின்னா, இந்த ஆக்சுவல் லோடு கொடுத்துருக்கிற ஆக்சியல் லோடு இன்ட்டு 1.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டிங்கன்னா 2040 kN. இது வச்சுக்கோங்க. இது ஸ்கெட்சு. என்னென்னா இதுதான் காலம் ஃபுட்டிங்கு. இந்த லோடு பண்ணுறதுனால இது சாயில் ரியாக்ஷன் இவ்வளோ கொடுக்குது. இது சாயில் ரியாக்ஷன் என்னன்னா, இந்த ஃபேக்டர்ட் லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஃபுட்டிங். அதை போட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், 2040 டிவைடட் பை 6.51 தானே ஏரியா ஆஃப் ஃபுட்டிங். இது போட்டோம்னா 313.36 kN per square meter. இது வந்து இதில் முக்கியமானது கவனிங்க. This value can be more than the safe bearing capacity but must be within 1.5 times the safe bearing capacity. அது கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுங்க. அது கம்மியாகவே வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா ஃபுட்டிங் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாயிரும், டிசைன் வந்து அன்எக்கனாமிக்கலாக போயிடும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்க. சரி, இப்போ டிசைனில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்டில் நம்ம டிசைன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெப்த்து. ஒன் வே ஷியர், தட் இஸ் லெங்க்த்தில் மட்டும் ஒரு அந்த டியூ டு த லோடு வந்து சாயில் ரியாக்ஷன் வருது. சாயில் ரியாக்ஷன் எவ்வளோ ஷியரை காலத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது, அது வந்து எந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இது வந்து எந்த இடத்துல செக் பண்ணுறோம்னா, இந்த டிராயிங்கில் கொடுத்தோம் பாருங்கள். இந்த ஃபேஸ் ஆஃப் த காலத்துலேருந்து டி டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸில் ஒரு செக்ஷன் ஒரு லைன் போட்டுக்குங்க. அந்த லைனில் இந்த கீழேருந்து கொடுக்குற அப்போர்ட் ரியாக்ஷன் இதை மட்டும் ஆட் பண்ணி இதில் எவ்வளோ ஷியர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஷியருக்கு நம்ம போட்டிருக்கிற செக்ஷன் தாங்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதில் பாருங்கள், Q அப்படிங்கிறது முன்னே நம்ம சொன்ன மாதிரி QC அப்படிங்கிறது வந்து பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த காங்க்ரீட். இதுதான் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் τC நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. இந்த IS 4562,000. இதில் பர்சன்டேஜ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு நம்ம வி ஆர் அஸ்யூமிங் இட் ஆஸ் 0.2%. அது 0.2% மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறதாக நினச்சி இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருங்கிறத கண்டுபிடிக்கிறோம். M20 காங்க்ரீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். காங்க்ரீட் பொறுத்தவரையில்
இது 0 பாருங்க கொடுத்துருக்கு 0.25 0.15 இதுக்கு நடுவில் வருது. இந்த M20 காங்கிரீட் பாருங்க 0.36 இருந்து 0.28 வரையும் வருது. இன்டர்போலேட் பண்ணோம்னா 0.2%க்கு 0.3 நியூட்டன் per mm square will be the அதுதான் வந்து shear stress, permissible shear stress அப்போ design shear stress. இந்த ஃபார்முலாவில் பாருங்க W into capital L minus small l மேலே வருது நியூமரேட்டர் வேல்யூ இது கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த வேல்யூ Wங்கிறது 313.36 முன்ன போட்டது, Lங்கிறது 3.1 மைனஸ் ஸ்மாலர் சைட் ஆஃப் த காலம் 0.53 இது வேல்யூ. இது மாதிரி டினாமினேட்டர் சைடு 2QC plus W 2QCBW இது இங்கே பாருங்க 2 போட்டிருக்கோம். QCங்கிறது இந்த 0.3 நம்ம யோசனை பண்ணோம், 0.3 நியூட்டன் per square mm போட்டிருக்கு. இன்டூ 1000 போட்டிருக்குன்னா இது வந்து we are converting into மீட்டர் அண்டு கிலோ நியூட்டன். அதுக்காக இந்த யூனிட் சேஞ்சுக்காக இப்படி போட்டிருக்கு. W அப்படிங்கிறது மறுபடியும் மேலே போட்டிருக்கு அதே வேல்யூ இந்த வேல்யூ. ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த வேல்யூ வந்துருச்சு. இதை வந்து எம்எம்மா மாற்றினா அதாவது இன்டூ 1000 மாற்றினோம்னா இதுதான் எம்எம் வருது. இதுதான் வந்து டெப்த்து. இந்த டெப்த்து கவர் டு த ஸ்லாப் வந்து 40 mm, டோட்டல் 696.49 mm. You take it as 700 Newton, sorry 700 mm the thickness of the total thickness of the footing slab. Okay, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இது சேம் மெத்தட் இந்த width சைடு கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதான் ஃபார்முலா ஒன்றும் இல்லை. இந்த லெங்க்த்துங்கிறது பதிலாக பிரெத்துன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டோம்னா இதே மாதிரி இந்த W அந்த வேல்யூ இதில் போட்டிருக்கு. நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ. இந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம்னா இது வேல்யூ வருது. இது வந்து டெப்த்து. இந்த டெப்த்து கவர்ஸ் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 40, டோட்டல் 499 நியூட்டன் mm வருது. இது திஸ் இஸ் 500, வேறஸ் ப்ரீவியஸ்லி நம்ம கண்டுபிடிச்சது 700. whichever is higher should be assumed. ஸோ 700 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த கவர் கழிச்சோம்னா எஃபெக்டிவ் டெப்த்து 660 mm, தட் இஸ் மீட்டரில் மாத்திரம்னா 0.66 மீட்டர். ஓகே, அடுத்தது இதை வந்து டூவே ஷியருக்கு பஞ்சிங் ஷியர் டூவே ஷியருக்கு நம்ம செக் பண்ணோம். டூவே ஷியர்னா ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அவுட்டரில் கொடுத்துருக்குது வந்து மேலே டாப் வியூ. இது வந்து ஃபுட்டிங் அவுட்டர் டைம். இந்த உள்ள பிளாக்காக கொடுத்துருக்கு இல்லைங்களா, அது வந்து காலம். இதுக்கும் இடையில ஒரு ஆல் ரவுண்ட் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு இமேஜினரி லைன் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் d/2 ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம் ஆல் ரவுண்ட் த ஃபேஸ் ஆஃப் த காலம். தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து இந்த செக்ஷன் இமேஜினரி செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் என்ன ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். த கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் d/2 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம். ஆல் ரவுண்ட் லெங்த் of the punching portion அல்லது ஷியரிங் போர்ஷன் பெரிமீட்டர் இது போடலாம். 2 இது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இந்த தெரியும். இது வந்து டோட்டல் லெங்க்த்து 4.3. ஷியரிங் ஏரியா இந்த லெங்க்த்து இன்ட்டு டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் போட்டிங்கன்னா இது வந்து ஷியரிங் ஏரியா, ஆல்ரவுண்ட் ஷியரிங் ஏரியா. ஏரியா ஆஃப் இன்னர் லோடிங் போர்ஷன், அதாவது இந்த காலத்திலிருந்து d/2 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் ஏரியா வந்து this one. இது வந்து அவுட்டர் ஏரியா, டோட்டல் ஏரியா மைனஸ் த இன்னர் ஏரியா ஈக்குவல் டு த அவுட்டர் ஏரியா. இப்போ இதுக்கு அப்புறம் ஆக்டிங் ஷியர் ஃபோர்ஸ் ஆன் த கிரிட்டிக்கல் செக்ஷன் என்னன்னா அவுட்டர் ஏரியா இன்டூ சாயில் ரியாக்ஷன். இங்கே போட்டிருப்பாருங்க, இது A2ன்னு எடுத்தோம். சாயில் ரியாக்ஷன் இன்டூ த அவுட்டர் ஏரியா ஈக்குவல் டு திஸ் இஸ் த கிலோ நியூட்டன் of forces acting as the shear at a distance of d/2 from the face of the column. சரி, அப்போ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வரும்? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா போட்டால் இதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இது கிலோ நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டரில் இருந்துச்சு, இது நியூட்டன் பெர் ஸ்கொயர் mm மாற்றியாச்சு. இவ்வளோ ஓகே, இதை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். வச்சுங்க. அடுத்தது வேற ஷியர் ஸ்ட்ரென்த்து. இந்த காங்கிரீட் இருக்குல்லையே, நம்ம M20 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு 0.2% யூஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்.
இல்லை, பட் அது தனியாக இருக்கட்டும். இது வந்து ஐஎஸ் 456ல் பேஜ் நம்பர் 59ல் கொடுத்துருக்கு. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபுட்டிங் ஸ்லாப் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 0.25 இன்டூ ரூட் ஆஃப் எஃப்சிகே. எஃப்சிகேன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட், அதாவது 20. பாருங்கள் பேஜ் நம்பர் 59. இதில் வந்து டவுசி அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஈக்குவல் டு 0.25 இன்டூ ரூட் ஆஃப் எஃப்சிகே இந்த கேஸ் ஆஃப் லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஆஃப் டிசைன். இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஆஃப் டிசைன் நம்ம அதை பண்ணுறதில்ல, இதுதான் பண்ணுறோம். அதனால் திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள். அதை தான் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்கோம். இதை ஃபார்முலா டிவைட் பண்ணிங்கன்னா 1.118 நியூட்டன் பெர் ஸ்கொயர் mm இஸ் தி ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபுட்டிங் ஸ்லாப். ஓகே, அதனுடைய தாங்கக்கூடிய தன்மை, ஷியர் தாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஷியர் தாங்கக்கூடிய அளவு இது. பட் வேற நமக்கு வர்றது வந்து 0.63 தான் வருது. இதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டிசைன் வந்து கரெக்டு. அதான் ஹென்ஸ் த அடாப்டட் டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் சேஃப். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்னா டிசைன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். இந்த டிசைன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட், அப்போ நம்ம ஷியர் செக் பண்ணியாச்சு. அடுத்தது எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் நம்ம ஸ்டீல் கண்டுபிடிக்க முடியும். பெண்டிங் எந்த இடத்துல அதிகபட்சம் இருக்குன்னா காலம் ஃபேஸில் தான் அதிகபட்ச பெண்டிங் ஏற்படுது. அதுக்கு வந்து ஃபைண்ட் த பெண்டிங் மொமெண்ட் இன் ஃபுட்டிங் ஸ்லாப் பெர் மீட்டர் விட்த். அது பெர் மீட்டர் விட்த்துக்கு மட்டும் போட்டால் போதும். அண்ட் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரம் டேபிள் 2 ஆஃப் ஐஎஸ் 456 டிசைன் எய்ட்ஸ். இது வேறு மாதிரி போட்டிருக்கு, பரவாயில்ல. சாயில் ரியாக்ஷன், அப்போர்ட் சாயில் ரியாக்ஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 313.36 கிலோ நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் முன்னே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஸோ இது வச்சு இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக அந்த வேல்யூஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். தட் இஸ் 313.36 அப்போர்ட் சாயில், 3.1 length of footing, 0.53 and the longer face of the column by 2 equal to this much, L minus A by 2 by 2 equal to this much. இது மேல் இருக்க வேல்யூ பை கீழ் இருக்க வேல்யூ போட்டிங்கன்னா இதுதான் வேல்யூ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஆல்ரெடி வி ஹவ் அடாப்டட் த டெப்த் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம போடுறது போடாமல் 1 மீட்டர் வித்துக்கு தான் போடுறோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது MU by BD ஸ்கொயர். MU by BD ஸ்கொயர் ஃபார் 1 மீட்டர் வித்துக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் போடுறோம். பாருங்கள், எம்ங்கிறது மொமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டு முன்னே ஏற்கனவே கண்டுபிடிச்சது பாருங்கள். 258.7173 இன்ட்டு 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு இது வந்து இது கிலோ நியூட்டன் வந்து நியூட்டன் எம்எம்மா மாற்றுறது, யூனிட் மல்டிப்ளிகேஷன், டிவைடட் பை பிரெத்து அண்ட் டெப்த்து போட்டோம்னா இந்த வேல்யூ வருது. Convert all to Newton and mm. Table 2 IS 456 ஓட டிசைன் எய்ட்ஸ், அது இது SP6 இன்னும் சொல்லுவாங்க. டேபிள் 2 ஆஃப் டிசைன் எய்ட்ஸ் அது போனீங்கன்னா PT ஈக்குவல் டு திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது டிசைன் எய்ட்ஸ் IS 456 எப்படி பண்ணுறது, வெயிட் பண்ணுறேன். இதுதான் டிசைன். இந்த டேபிள் 2 ஃப்ளக்சர் அப்படின்னா பெண்டிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பர்சன்டேஜ் BT ஃபார் சிங்கிளி ரீஎன்ஃபோர்ஸ்ட் செக்ஷன். அதுக்கு இந்த டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், MU by BD ஸ்கொயர் இது வந்து இங்கே வேல்யூஸ் இதில் இருக்குது. இந்த வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இது MU by BD ஸ்கொயர், இது FY அப்படிங்கிறது கான்கிரீட் ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்து. நம்ம வந்து FE 415 யூஸ் பண்ணல, FE 500 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் இன்டர்போலேட் பண்ணி வாட் இஸ் த PT அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இது பாருங்கள், ஏற்கனவே நம்ம போட்டது. இதில் நம்ம MU by BD ஸ்கொயர் வேல்யூ வந்து 0.3919 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதோட 0.391, இது 0.4 அப்ராக்சிமேட்லி 0.4. இது வந்தீங்கன்னா 0.94 வருது தோராயமாக. 0.94 மேக்ஸிமம் சைட் வருது. இப்போ நம்ம இது 0.94 0.094 1 minute 0.094
0.094 இங்கே கொண்டு வந்தாச்சு. AST ஈக்குவல் டு பிரெத் இன்ட்டு டெப்த் இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இது வந்து இத்தனை ஸ்கொயர் எம்எம் வருது. இது வந்து செக் ஃபார் மினிமம், இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே இது வந்து இத்தனை ஸ்கொயர் எம்எம் ஃபார் 1 மீட்டர் வித்துக்கு இவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம போடணும். செக் ஃபார் மினிமம் ஷியரின் போது இந்த ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது. AST by BD ஈக்குவல் டு 0.85 இன்ட்டு டிவைடட் பை FI. FIங்கிறது த கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் 500. இதை ஃபிட் பண்ணோம்னா இது ரிசல்ட்டு 1122 ஸ்கொயர் எம்எம் பெர் மீட்டர் வித்து வருது. நமக்கு ஏற்கனவே வந்தது 620 ஸ்கொயர் எம்எம் வருது. ஸோ இது ஹையராக இருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம அடாப்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் 112 mm பார் வந்து எவ்வளோ வருதுன்னா 113 ஸ்கொயர் எம்எம். நம்பர் ஆஃப் ராட்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஒரு வித்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1122 பை இந்த ஸ்கொயர் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மீட்டருக்கு 9.9 நம்பர் ஆஃப் ராட்ஸு 12 mm தேவைப்படுது. ஸோ ஸ்பேசிங் என்ன வரும்? 1000 mm இல்லையா ஒரு மீட்டருங்கிறது. 1000 டிவைட் பை 9.9 போட்டிங்கன்னா 101 mm ஸ்பேசிங்க்கு ஒரு ராடு வைக்கணும்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி 12 mm ராட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 101க்கு பதிலாக 100 mm சென்டர் டு சென்டர் இன் லாங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம டிசைன் பண்ண வேண்டிய வேலை. இதையே பிரெத் சைடையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம இந்த கால்குலேஷன் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து டிசைன் ஃபைனல் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.